ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்க, நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல்ன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலைங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு அது ஒரு 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் அந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்தா போதும். நம்ம அப்புறமா பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதுங்க. குக்கரோடையே மூடி போட்டுட்டு இது ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதிகமாக விசில் விட வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை வேர்க்கடலைன்றதுனால சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், 3 விசில் விட்டாச்சு. ஸ்ட்ரீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை தனியாக வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது வேர்க்கடலையில். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்குங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த பருப்பு நல்லா செவந்து வரட்டும். லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வேர்க்கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை அந்த அளவு சேர்த்துனா தான் உப்பு ருசியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு இது கூடவே நான் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவி வச்சுருந்தேங்க, சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சுட சுட ஹெல்த்தியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சத்தான வேர்க்கடலை சுண்டல் ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பாருங்கள். பச்சை பயிர் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பச்சைப்பயிறு ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அப்படியே வேக வச்சாலே வெந்துடும். சப்போஸ் நீங்கள் ஊற வச்சு செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். டைம் இருந்ததுன்னா ஊற வச்சு செய்யுங்க, இல்லை அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி ஈக்குவலாக சரியாக போயிடுச்சு. தண்ணி சப்போஸ் எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த தண்ணி நீங்கள் வடிகட்டி அந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது. பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வெந்திருக்கு இல்லைங்களா, இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சீரகம் சேர்த்துட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது கூடவே வரமிளகாய் ஒரே ஒரு மிளகாய் 2-3 கிள்ளியிருக்கேன் சேர்த்துட்டு 4-5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு அம்மியில் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதனுடைய கிளிப்பிங் மிஸ்ஸாக இருக்குது, நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நிறைய நேரம் வதங்க தேவையில்லை. சுண்டல்ன்றதுனால கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிறு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோங்க, அதனால் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கவனமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், எல்லா பச்சை பயிரும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், சேர்க்கும் போது இன்னும் சுவையை கூட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு.
இப்போ வந்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், தேங்காய் திருவல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அருவாமனையில் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி சேர்த்துறதோட அருவாமனையில் திருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவல் நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுடவே சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சுண்டல் ரெசிபி இதுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனும் கேட்கும், அதில் ஆல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.